la! Your train vacation to Europe starts from rupees 99,999 only with GT Holidays, South India's #1 travel brand. Taste Daily. Taste the Daily. பச்சை பாசில் ஒரு பேச்சு போட்டி தலைவர் எம்ஜிஆர். பேச்சு போட்டியில் முதல் பரிசு முருகன் என்ற இளைஞன். அந்த முருகன் இளைஞன் பேசும்போது சட்டை கிழிஞ்சுது. இதை கவனிக்கிறார் யார்? எம்ஜிஆர். அப்போ எம்ஜிஆர் முதல் பரிசு கொடுத்துட்டு உன்னுடைய தந்தையோடு வந்து என்னை பார் என்று போயிடுது. முருகன் யாரு? துரைமுருகன். கவலைப்படாத போ, நானே பீஸ் கட்டிக்கிறேன், நானே அவனை படிக்க வைக்கிறேன், அவனை நானே மனுஷனாக்குறேன், எல்லாம் நானே பொறுப்பேற்றுக்கிறேன். நல்லா துருதுரு இருக்கான், நல்ல மேடையில் பேசுகிறான், திராவிட இயக்க கொள்கைகளை புட்டு வைக்கிறான். எம்ஜிஆர் கணக்கு போட்டார், நம்ம கட்சி ஆரம்பிக்கும் போது பொதுச்செயலாளர் ஆக்கியெல்லாம் முடியும். யாரை? வழக்கறிஞர் ஆன பிறகு நேராக போய் எங்கே செட்டில் ஆகிட்டாரு? கோபாலபுரத்தில் செட்டில். என்னங்க படிக்க வச்சதெல்லாம் இவரு? அருமையான கேள்வி. அப்போ அவர் என்ன முடிவு பண்ணாருன்னா, எம்ஜிஆரால் அரசியல் பண்ண முடியாது, இவர் இருந்தால் சம்பாதிக்க முடியாது, பசை இருக்காது, இவர் ஒரு ஏமாளி, இவர் ஒரு கோமாளி. சட்டசபையில் துரைமுருகன் பிரஷரில் மயங்கி கீழே விழுந்துட்டார். எம்ஜிஆர் ஓடி போய் முதலமைச்சர் மடியில் தூக்கி வச்சு வளர்த்த பையனாச்சு, தண்ணியை தெளிச்சு உடனே டாக்டர் வர வச்சு இவ்வளவு பார்த்துருக்காரு. மயக்கம் தெரிஞ்ச உடனே ஓடி போய் எங்கே போய் உட்காந்துட்டார்? கலைஞர் பக்கத்தில் உட்காந்து. இதுதான் துரைமுருகன். அதன் நேயர்களுக்கு வணக்கம். பல்வேறு துறைகளில் ஆக சிறந்த ஆளுமைகளை சந்தித்து நாம் நேர்காணல் எடுத்து வருகிறோம். அந்த வகையில் மீண்டும் நம்மோடு இணைந்திருக்கிறார் மூத்த பத்திரிகையாளர் தமிழா பாண்டியன் அவர்கள். அவரிடம் கேட்பதற்கு நிறைய இருக்கின்ற வாருங்களோடமே கேட்போம். வணக்கம் திரு பாண்டியன் சார். வணக்கம். எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன். பாண்டியன் சார், சமீபத்திய ஒரு அரசியல் பேசு பொருள் பெரிய அளவுக்கு ரஜினி பேசினது விவாத பொருளாச்சு. அது அமைதியானாலும் ரஜினி எதற்காக அப்படி ஒரு ஸ்டேட்மெண்ட்டை பேசினாரு? இதில் ஏதேனும் திமுகவின் உள்ளரசியல் இருக்கிறதா? ரஜினி பேசியதன் அந்த விளைவு ஏதேனும் திமுகவில் ஃபியூச்சர் ஏதேனும் மாற்றங்கள் நிகழுமா? ஒரு டீச்சர், அதாவது ஸ்டாலின் டீச்சர் ஓல்டு ஸ்டூடெண்ட்ஸை வந்து சரியா சமாளிக்கிறாரு, வாட்ஸ்அப் ஸ்டாலின் அப்படின்லாம் சொல்லிட்டு போறாரு. ஸோ சீனியர்கள் வர்சஸ் ஜூனியர்கள்னு மாறி இருக்கா கட்சி? அதே போல நீண்ட காலமா சீனியர்கள் அப்படியே ரேங்க் எடுத்துட்டு கூட அதே சீட்ல உட்காந்துனே இருக்காங்களா, எந்திரிக்க மாட்டேன்றாங்களா? இந்த மாதிரி விவாத பொருளை நீங்க எப்படி பார்க்குறீங்க? திமுக திராவிட இயக்கம்னா திமுக தான் பெரிய அளவுக்கு இப்போ பேசு பொருள், திராவிட மாடல்ன்றாங்க. திமுகவிற்குள் நடக்கக்கூடிய இந்த சீனியர்கள் வர்சஸ் ஜூனியர்கள் பஞ்சாயத்து ஏதேனும் போயிட்டு இருக்கா? அதை தான் ரஜினி பேசினாரா, ரஜினியா பேசினாரா, இல்ல ரஜினி யாராவது பேச வச்சாங்களா? உங்க பார்வையில எப்படி தெரியுது? இல்ல, அந்த கலைஞர் என்னும் தாய் முன்னாள் நடத்துனர் ஏவா வேலு, இப்ப அமைச்சர் இல்லை முன்னாள் தானே சொன்னேன், இன்னாலும் சொல்லிய சரி, முன்னாள் நடத்துனர் ஏவா வேலு ஒரு புத்தகத்தை வெளியிட முன்னாள் நடத்துனர் ரஜினிகாந்த் அவர் அதை வெளியிடுகிறார். ஏன்னா 2 பேருமே முன்னாள் நடத்துனர்கள் தான், ஏவா வேலுவும் ரஜினிகாந்தும். அவருடைய அரசியல் ஆரம்பமே ரஜினிக்காக அரசியல்ல தானே வரணும். ரஜினி ரசிகர் மன்ற தலைவர் ஏவா வேலு. ஆமாம். அப்புறம் நீங்கள் அவரை பொறுத்த வரைக்கும் அப்புறம் பாக்யராஜ் கட்சியில் இருக்கார் ஏவா வேலு. ஜானகி அணியில் போகிறாரு, இப்போ வீரப்ப அணியில் போகிறாரு, பல அணிகளை போய் இப்போ அவர் கலைஞர் சொல்லுவதை போல ஏவினால்தான் செய்வான், மத்தாலாம் ஏவா வேலு ஏவாமலே செய்வார். ஆமாம், ரஜினி சொல்கிறாரு. இப்போ கலைஞர் குடும்பத்துக்கு ஏவாமல் செய்ய வேண்டிய வேலை வந்திருக்கு. அதனால தான் கலைஞர் எனும் தாய் புத்தகத்தை அவரே எழுதுறார். ஓகே, நீங்கள் தாய் நாவலை பற்றி படிச்சிருக்கோம். மார்க்கிம் கார்கே எழுதின நாவல் பல கோடி பேர் படிச்சிருக்கான். இந்த முன்னாள் கண்டக்டர் எழுதின நாவலை யார் படிச்சிருப்பான்னு தெரியல. பரவாயில்ல, வாங்கி படிப்போம், என்ன இருக்குன்னு படிப்போம். முன்னாள் அவர் வந்து ஆயில் இன்ஜின் மெக்கானிக்காக வாழ்க்கையை துவக்கினார். ஆயில் இன்ஜின் மெக்கானிக் ஏவா வேலு. அப்போது இப்படி தான் அரசியலில் இன்னைக்கு திமுக அரசியலில் ஏவா வேலு இல்லாமல் அரசியலே இல்லை. சரி, அந்த அளவுக்கு வந்திருக்கு. அவரும் ஒரு சீனியர் தலைவர். இப்போ இது என்ன குழப்பம்னா, உதயநிதி துணை முதலமைச்சர் ஆவதற்கு ஒரு பெரிய தடைக்கல். அந்த தடைக்கல் யாருன்னு கேட்டால் நேரடியாக துரைமுருகன்
மறைமுகமாக ஐபி. இது திமுக இப்போ முதலமைச்சர் அமெரிக்கா போயிட்டாரு. 18 நாள் பயணம். 18 நாள் பயணம். 1 மாத காலமாக குவாரிகள் நிறுத்தி வைக்கப்பட்டது. கரிகாலங்கிட்ட குவாரிக்குள்ள கரிகாலம் தலையிடக்கூடாது. மணல் சொல்றீங்க? மணல் கரிகால வேற, ரெண்டும் ஒரே பேரு தானே. மணல்னா கரிகாலனா மணல். சரி. இப்போ நிறுத்தி வைக்கப்பட்டது 1 மாசமா. இப்போ விமானம் டேக் ஆஃப் ஆனவுன்னையும் சரி கரிகாலம் உள்ள போயிட்டாரு. இப்போ எல்லா குவாரியும் கரிகால கட்டுப்பாட்டுக்கு வந்துருச்சு. ஓப்பன் ஆயிடுச்சு. இப்போ கரிகாலன் கட்டுப்பாட்டுக்கு வந்துருச்சு. அப்போ நான் என்ன கேட்குறேன், முதலமைச்சர் இப்போ யாருன்னு தெரியல, ஒரு குழப்பமா இருக்கு. எனக்கு குழப்பமா இருக்கு. முதலமைச்சர் நிறுத்தி வைச்ச குவாரியை முதலமைச்சருடைய விமானம் சென்னை ரன்வேலேருந்து போன உடனே குவாரியை இயக்க சொல்லி உத்தரவு விட்டது யார்? கண்டிப்பாக உதயநிதி உத்தரவு விட்டுருக்க மாட்டார். ஏன்னா துறை அமைச்சர் யாரு? துரைமுருகன் தான். துரைமுருகன் உத்தரவு இல்லாமல் கரிகாலனுடைய 2000 லாரிகள் 1000 பொக்லைன் அங்கே போயிருக்காது. குவாரிக்கு போயிருக்குமா? போயிருக்காது. அப்போ முதலமைச்சரை விட அதிகாரம் உள்ளவர் துரைமுருகன் தான். இதை விட இன்னொரு விஷயம் என்னன்னா, தேர்தல் நிதி கரிகாலன்கிட்ட அண்ணாமலைக்கு கொடுக்க சொல்லி அந்த செய்தி முதலமைச்சருக்கு வருது. ஏப்பா நம்ம கட்சியை ஒழிக்கணும்னு நிற்கிற அண்ணாமலை, அவனுக்கு ஏப்பா நீ தேர்தல் நிதி கொடுத்த? யார? கரிகாலனை. கரிகாலன் போய் கேட்க லெஃப்ட் அண்ட் ரைட். பிஜேபிக்கு திமுக அரசில் மணல் கான்ட்ராக்டர் கரிகாலன் எப்படி நீ நிதி கொடுக்கலாம்? போட்டு லெஃப்ட் அண்ட் ரைட்டில் பேசுகிறாரு. அவர் அமைதியாக இருந்துட்டு கடைசியாக சொன்னது, திமுகவை ஒழிக்க நினைக்கிற அண்ணாமலைக்கு திமுக பொதுச் செயலாளரே கொடுக்க சொன்னாருங்க. கரிகாலன் சொன்னது. ஆமாம். யார் திமுக பொதுச் செயலாளர்? ஐயா துரைமுருகன். அப்போ இது ரொம்ப நாளா புகஞ்சிட்டு இருந்தது ஒண்ணுதான்றீங்க. இதுதான் நிலைமை. அப்போ இந்த நிலைமையை கட்டுக்குள்ள கொண்டு வருவதற்கு இப்போ நீங்கள் அதே போல இந்த மணல்ல 60-40 60 நீங்க எடுத்துங்க. அவர் அமைச்சரே நீர்ப்பாசனத்துறை அமைச்சர் தானே. நீரே ஓடக்கூடாது, தண்ணியே ஆத்துல ஓடிடக்கூடாது. ஓடாம மணலை பூரா எடுத்து வித்துறணும், அதுக்கு ஒரு அமைச்சர். நான் நீங்க சிரிக்கிறீங்க, நான் ரொம்ப நொந்து போய் சொல்றேன். இல்ல சார், எனக்கு அந்த வேதனை இருக்கு சார். பட் ஆனா ஒரு கட்டத்துக்கு மேல அந்த மணலை அள்ளிதான் ஆகணும். ஒரு முறை அள்ளினாதான் மறுபடியும் அந்த மண்ணு வந்து மறுபடியும் சேரும். அதான், மணலை பற்றி அறிவே இல்லாத மக்கள் தான் தமிழ்நாட்டுல. ஒரு பிடி மணலை உருவாக்குவதற்கு ஒரு ஆற்றுப்படுகைக்கு 25 ஆண்டுகள் ஆகும். எவ்வளவு? 25. தெரிஞ்சுங்க, முட்டாள் தமிழகமே தெரிந்து கொள். நீங்க பாறையில் இருக்க, பாறையில பல வருடங்கள் ஓடுகிற நீர் தான் பாறையை என்ன பண்ணுது, நீர் ஓட்டத்துல மணலா மாத்துது. அதான் அந்த தேய்மானம் வந்து ஒரு பிடி மணல் உருவாவதற்கு 25 ஆண்டுகள் ஆகும். சரி. இவன் காத்து, அதாவது மழையை உடைத்து ஜல்லி 50,000 ரூபா லோடு. எதை? மழையை உடைச்சு அதை வெடிமருந்து வச்சு அதை ஜல்லி ஆக்கி கிரஷரில் போட்டு 1/4 இன்ச்சு ஜல்லி, 1/2 இன்ச்சு ஜல்லி, 3/4 இன்ச்சு ஜல்லி, 1 இன்ச்சு ஜல்லி, சிப்ஸு, இதெல்லாம் சிப்ஸு. சிப்ஸ்னா நீங்க சாப்பிடுறது நேந்திர சிப்ஸ் அல்ல, அதுக்கு பேர் சிப்ஸு. காரணம்பேட்டையில மேற்கு தொடர்ச்சி மலையை பாதியை உடைச்சு வித்துட்டு இருக்காரு வேலுமணி. எவ்வளவு? மேற்கு தொடர்ச்சி மலையே வித்துட்டாரு. இப்போ திமுக ஆட்சி காலத்தையும் வித்துட்டு இருக்காரு. அது ஒரு பக்கம் இருக்கட்டும். அப்போ மணல் 50,000 ரூபா ஒரு டாரஸ் லோடு. எவ்வளவு? 50,000 ரூபா. ஜல்லி 50,000, மணல் 50,000னா இதை எனக்கு இந்த துறை வேணுங்க. இந்த துறை இல்லைன்னா நான் அமைச்சரவையிலே பங்கு பெறலைங்க. யாரு? துரைமுருகன். இந்த துறை எனக்கு கொடுத்தீங்கன்னா கொடுங்க, இல்லைன்னா நான் அமைச்சரவையிலேயே பங்கு பெறல. ரஜினி பேசனத்துக்கு வந்துடலாமே. இல்ல, இதெல்லாம் தான் ரஜினி ஒரு வார்த்தை பேசினாரு. நம்ம ஒரு வார்த்தை 1/2 மணி நேரம் இப்படி பேச முடியும்? இதெல்லாம் சொன்னா தானே உங்களுக்கு தெரியும். இதெல்லாம் சொன்னாதான் அங்க வருது மெயினா. நீங்க அண்ணா வந்து அமைச்சரவை அறிவிச்சிட்டாரு. அறிவிச்சு கருணாநிதியில பதவி பிரமாணம் பண்ணிட்டாரு. பண்ணிய பிறகு 1 வார காலம் நீங்க இலாக்காவே இல்லாத அமைச்சர் கருணாநிதி. யாரோட சண்டை? அண்ணாவோட சண்டை. என்ன, எதை கேட்கிறாரு? பொதுப்பணித்துறையை கேட்கிறாரு. அப்பவே ஹோம் டிபார்ட்மெண்ட்டை கேட்கிறாரு. எதை? உள்துறை, போலீஸ் எனக்கு வேணும், பொதுத்துறை வேணும், பொதுப்பணித்துறை வேணும் கேட்கிறாரு. அண்ணா, அட பாவி,
நீ வந்து ஒரு வேகமான இளைஞன், உங்கள்கிட்ட போலீஸையும் பொதுப்பணித்துறை கொடுத்தா ஆட்சி கெட்ட பேர் வந்துடும். போலீஸே தரமாட்டேன்ட்டார், போலீஸே தரமாட்டேன்ட்டார். சரி பொதுப்பணித்துறையாக கூட நீங்கள் இப்போ கான்ட்ராக்ட் வரும்போதே 5% கொடுத்துருவோம். பொதுப்பணித்துறை அமைச்சர் தான் கருணாநிதி, அதன் பிறகு முதலமைச்சரானார். பொதுப்பணித்துறை அமைச்சர் தான் ஓபிஎஸ் முதலமைச்சரானார். பொதுப்பணித்துறை அமைச்சர் தான் இபிஎஸ் முதலமைச்சரானார். பொதுப்பணித்துறை அமைச்சராக இருந்தவர்கள் தான் 1000 கோடி பல 1000 கோடியை நீங்கள் சுருட்ட முடியும். சரி, இதுதான் திராவிட இயக்கத்தில் எழுதப்படாத சட்டம். அப்போ கலைஞர் கருணாநிதி என்ன பண்ணாரு, ஒரு வார காலம் நான் பதவியே ஏற்றுக்க மாட்டேன், கொடுத்தா எனக்கு பொதுப்பணித்துறை கொடுங்க. அண்ணா பதறி போயிட்டார். அண்ணாவும் சி சுப்பிரமணியன் ஒருத்தர் சிஎஸ் சொல்லுவாங்க காங்கிரஸ்ல. அப்ப 2 பேரும் உரிமையில பேசிக்கூடிய அளவுக்கு நண்பர்கள். அண்ணா வந்து அப்ப வந்து முதலமைச்சர் கெஸ்ட் ஹவுஸ் தான் தங்கி இருந்தார், சிஎஸ் கெஸ்ட் ஹவுஸ் தான் தங்கி இருந்தார். 2 பேரு இப்படி பண்றானே நான் என்ன பண்றதுன்னு போய் கேட்கிறாரு. அப்போ சிஎஸ் சொன்னாராம், உன்னை சுற்றி பல தப்பான கூட்டம் உருவாயிருச்சு, நீயே ஆட்சிக்கு வருவேன்னு நினைக்கல, ஆனா ஆட்சிக்கு வந்துட்ட, எது செய்தாலும் உனக்கு தான் கெட்ட பேர். சரி, எது செய்தாலும் உனக்கு தான் நல்ல பேரு. யார் சொன்னது? சி சுப்பிரமணியம். அப்போ ஒரு வாரம் கழிச்சு பொதுப்பணித்துறையை கொடுத்த பிறகு தான் அமைச்சரவைக்கு வந்தாராம். யாரு? கலைஞர் கருணாநிதி. இப்ப அதே கதை தான். யாரு? துரைமுருகன். எனக்கு பொதுப்பணித்துறை உட்பட நீர்ப்பாசனத்துறை வேணும்னு இந்த ஆட்சி அமைஞ்சோன்னையும் நீங்க 7.5 இழுத்து கடைசியா 8.5ல நீர்ப்பாசனத்துறை பொதுப்பணித்துறை ஏவா வேணும். நீ முழுக்க வந்து கரிகாலன் நீ வச்சுக்க, ரத்தனத்தை நீ வச்சுக்க, ராமச்சந்திரன் நீ வச்சுக்க, துரைமுருகன் எல்லாத்தையும் நீயே வச்சுக்கியா. இப்படி பேசி கொடுக்கப்பட்டதான் நீர்வளத்துறை. நீங்க காவிரி படுகையில 100 டிஎம்சி தண்ணியை நிரந்தரமாக தேக்க முடியும். பல இடத்துல ஆதன்லயே சொல்லிட்டேன். எத்தனை டிஎம்சிய? 100 டிஎம்சிய நிரந்தரமா தேக்க முடியும் செக் டேம் கட்டினால். என்ன டேம்? செக் டேம். 100 செக் டேம் கட்டினா 100 டிஎம்சி தண்ணியை சேர்க்க முடியும். ஆனா இந்த முட்டாள் மக்கள் நீங்க அதை பத்தி தஞ்சாவூர் விவசாயி டெல்டா விவசாயம் கேட்கறது இல்ல. அதிமுகவும் திருடுறான், அதிமுகவும் திருடுறான். 2 பேருக்கும் தேவைப்படுது. யாரு? ரத்தனம், ராமச்சந்திர, கரிகால, சேகர் ரெட்டி, ஆறுமுகசாமி, கரூர் பழனிசாமி, இப்படி இந்த ஆட்கள் யாருக்கு தேவை? முதலமைச்சர் அலுவலகத்துக்கே தேவை. சரி, அப்போ எப்படி செக் டேம் கட்டுவான்? விவசாயி சாகட்டும், விவசாயி அழிஞ்சு போட்டோம், விவசாயம் அழிஞ்சே போட்டோம், எனக்கு அதை பத்தி கவலை இல்லை. ஆனா ஆற்று மணலை விற்பதற்காக முதலமைச்சர் அலுவலகமே 1000 கோடி அட்வான்ஸ் வாங்கிக்குது, 2000 கோடி அட்வான்ஸ் வாங்கிக்குது. இதுதான் தமிழ்நாட்டினுடைய அரசியல். திராவிட இயக்கத்தை ஒழிக்கணும்னா மணலை ஒழிக்கணும், 2வது சாராய கடை, 2ஐயும் ஒழிச்சு திராவிட இயக்கத்தை ஒழிச்சிடலாம். 2ல தான் எல்லாரும் ஒன்றிய செயலாளர் வரைக்கும் நீங்க திமுக ஒன்றிய செயலாளர், அதிமுக ஒன்றிய செயலாளர் 2 பேருக்குமே பணம் கொடுக்குற ஒரே ஆள் யாரு? ஒரே பொதுச் செயலாளர் யாரு? கரிகாலன். ஏன் சார் திமுக பத்தி சொல்லுங்க சார்? திமுக அதிமுக 2 பேருக்கு சார். நீங்க யாரு? கரிகாலன். எல்லா கட்சிக்கும் நான் சொல்றது சீமான் உட்பட. எனக்கு ஒரே குழப்பமா இருக்குது. குழப்பம் தான், அரசியல் தான், தெரியலன்னா குழப்பம் தான் சார். எனக்கு தெரியும் சார். தெரியா? இல்ல நீங்க தெளிவாக அரசியல் தெரிந்தா மலையாளிகிட்ட போய் கேளுங்க, பீடி குளிப்பான். பீடியில கூட அரசியல் இருக்கு அவனுக்கு. நல்லா கேட்டுங்க. தமிழ ரோல் மாடலா மலையாளி மட்டும் தெரிஞ்சுங்க, அப்ப வேற யாரையும் தெரியாது. கணேஷ் பீடி ஒரு பீடியை குடிப்பான். ஆமா, கணேஷ் பீடி தொழிலாளிக்கு போனஸ் கொடுக்க மாட்டேன்ட்டான், கூலி உயர்வு கொடுக்க மாட்டேன்ட்டான். யாரு? கணேஷ் பீடி நிர்வாகம். சரி, உடனே அவன் பூரா சொல்றான், எங்களுக்கு கூலியும் சேர்த்து தரமாட்டேங்கிறான், போனஸும் தரமாட்டேங்கிறான். இப்படி சொன்ன உடனேமே பீடி குடிக்கிறவன் பூரா என்ன பண்ணா தெரியுமா உங்களுக்கு? இனிமே கணேஷ் பீடியை வாங்க மாட்டேன்ட்டான். கணேஷ் பீடியை வாங்க மாட்டேன்ட்டான். வேலை பார்க்கக்கூடிய 1000 தொழிலாளிகள் சேர்ந்து ஒரு சொசைட்டி ஆரம்பிச்சு கணேஷ் பீடிக்கு மாற்றாக தினேஷ் பீடின்னு ஒன்று ஆரம்பிச்சான். சரி, ஒரே நாள்ல பல கோடி பேர் அந்த பீடி வாங்க ஆரம்பிச்சிட்டான். சரி, கணேஷ் பீடி ஒழிஞ்சது, தினேஷ் பீடி வளர்ந்தது. அது யாருடைய பீடி? தொழிலாளர்கள் ஒட்டுமொத்தமா ஒரு சொசைட்டி ஆரம்பிச்சு ரஷ்யாவில் ஸ்டாலின் அமைச்சால கூட்டு பண்ணை, அதே மாதிரி கூட்டு பீடி கம்பெனி, கூட்டு பீடி கம்பெனி. கணேஷ் இன்னைக்கு எல்லா தொழிலாளிக்கும்
சம்பளத்தை விட 5 மடங்கு ஷேர் வருது, ஓகே, லாபம் வருது. தொழிலாளர் முதலாளி ஆயிட்டாங்க. முதலாளி ஆயிட்டான். ஓகே, அப்போ அவங்கள்ட்ட அரசியல் இருக்கு. எதுல அரசியல் இருக்கு? பீடியில கூட அரசியல் இருக்கு. இங்க ஆற்று மணல்ல கூட தமிழர்கிட்ட அரசியலே இல்ல. இல்ல சார், கரிகாலன் தான் இதையெல்லாம் பண்ணிட்டு இருக்காருன்னு நீங்க சொல்றீங்க. ஆனா கருப்பையாவுக்கு என்னமோ இவருக்கு தானே சீட்டு கொடுத்தாங்க, ஏடிஎம்கேல தானே கொடுத்தாங்க. ஆமா, ஏடிஎம்கே கொடுக்கலன்னா பிஜேபியே கொடுத்துருப்பான். ஏன்னா எல்லாத்துக்கும் பாஸ் அவரு தான். இதை கவுண்டமணி ஒரு படத்துல சொல்லுவான், பால்காரன் வந்து பணம் கேட்பான், ஏப்பா பாதியை உங்கள்கிட்ட கட்டிடுறேன், மீதி முனிசிபாலிட்டி கட்டிடுறேன். ஏன் முனிசிபாலிட்டி கட்ட? உனக்கு தண்ணி அவன் தானே ஊத்துறான், பாலில் தண்ணியை ஊத்துறான், அவன் தாண்டா கொடுத்து ஊத்துறாங்குவான். அதே போல இந்த கரிகாலன் இல்லாமல் அனைத்து கட்சி இயங்காது. சரி, அனைத்து கட்சியும் இயங்காது. ஒன்றும் இல்லை, 100 இப்போ இந்த அடிச்ச வெள்ளத்துல ஒரு 300-400 டிஎம்சி தண்ணி எங்க போய் கலந்தது? கடல்ல போய் கலந்தது. இத ஒரு 100 செக் டேம் கட்டி இருந்தால், ஒரு செக் டேமுக்கு ஒரு அரை டிஎம்சி போட்டா கூட ஒரு 50 டிஎம்சி இல்ல ஒரு 100 டிஎம்சி தண்ணி எங்க இருக்கும்? செக் டேம்ல இருக்கும். நீங்க கிரவுண்ட் வாட்டர் 1000 அடி கீழே போயிருச்சு எங்க டெல்டாவில். ஓகே, அதெல்லாம் நீங்க போகாது. காளிங்கராய வாய்க்கால் கட்டியிருக்கேன் ஈரோட்டில், வளைச்சு 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 கட்டியிருக்கையா. நீங்க காவிரி ஆற்றை எடுத்து காளிங்கராய வாய்க்கால் ஏன் கட்டினான்னா, கிராமங்கள்ல கிரவுண்ட் வாட்டர் உயரணும். சரி, அந்த காலத்துல 1000-2000 வருஷத்துக்கு முந்தி. ஆனா இன்னைக்கு என்ன நடக்குதுன்னா, காவிரி படுகைகள் பூரா குவாரிகளா மாறிடுச்சு. ஓகே, அப்போ இது யாருடைய இயக்கம்னா, திராவிட இயக்கங்களுடைய வளர்ச்சி தான். இப்போ இதுலதான் அரசியல் இல்ல, மணல் அரசியல் தான் திராவிட இயக்கத்தை வழி நடத்துகிறது. நேரில் வந்து நேரம் கொடுத்து பேசியமைக்கு நன்றி திரு பாண்டியன். நன்றி, வணக்கம்.